ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வாக்கியப்படி சனி பெயர்ச்சி மேச ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது வந்து என்னைக்குன்னா 6/3/2026 வெள்ளிக்கிழமை. சனி வந்து அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி, அதாவது திருநள்ளாறுல எல்லாம் இதைத்தான் பூஜை பண்ணுவாங்க. இந்த இதுதான் சனி பயிற்சியா அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. பூரட்டாதி 3ஆம் பாதத்துல இருந்து கும்பராசியில இருந்து பூரட்டாதி 4ஆம் பாதம் மீன ராசிக்கு வந்து சனி வந்து பயிற்சி ஆகுறாரு. இப்போ கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு வந்து சனி பயிற்சி ஆகுறாரு. இது மேச ராசியை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானம், அதாவது 12ஆம் இடத்துல சனி வராரு. மேச ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா விரய சனி, 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடு. கொஞ்ச நாளாவே எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இனி முழுமையான கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். அதாவது வாக்கியப்படினா கொஞ்சம் பவர்ஃபுல்லானது. இப்போ பொதுவாவே வந்து விரைச்சனி என்ன பண்ணும் அப்படின்னா வருமானத்தை விட செலவு அதிகப்படுத்தும். ஆல்ரெடி அப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னா இனி கொஞ்சம் கடுமையா நீங்க என்ன செய்யணும், போராடணும். காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு கடுமையா போராடணும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்க பழகணும். 12ஆம் இடத்துல இருந்து 6 பாக்குறாரு. அதனால ஹெல்த் ரீதியா ப்ராப்ளம், கடன் ரீதியான பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி 9ஆம் இடத்தை பாக்குறாரு. தாய் தந்தையாருக்கு மருத்துவ செலவுகள் வரும். அதே நேரத்துல பேரு புகழ் இது எல்லாமே நீங்க சேர்த்து வச்சிருக்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவா 7.5 சனியில நல்ல பலன்கள், அதுவும் விரய சனியில பெரிய பலன்கள், நீங்க பதவி உயர்வு இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஜென்ரலான பலன்கள் என்ன அப்படிங்கிறதும், நீங்க எந்த விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வீர ஆஞ்சநேயர்னு எங்கேயாவது இருந்தாருன்னா அவரை வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை வழிபாடு பண்ணுங்க. அதுவும் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம். சனிக்கு செய்யக்கூடிய எல்லா பரிகாரங்களுமே சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் வந்து செய்யறது வந்து நல்ல சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நல்ல பவர்ஃபுல்லும் கூட. சனிக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சூரியன் இருக்கும்போது செய்யும்போது அது வந்து முழுமையாக ஆகாது. பவர் வந்து கம்மி தான். சனினாலே இருட்டு தான். அதனால வந்து இரவானதுக்கு அப்புறம் செய்யறது. அஸ்தமனம்னா 6 மணிக்கு சூரியன் வந்து மறைஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் நீங்க செய்யுங்க. அது எல்லாமே உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களா அமைஞ்சிரும். பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா விரைச்சனி அப்படிங்கும்போது அவரு உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ குடும்பத்துல வந்து நிறைய போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் இருக்கும். நீங்க ஆபீஸ்லயா இருந்தாலும் சரி, குடும்பத்திலயா இருந்தாலும் சரி, பேசக்கூடிய வார்த்தைகளை நிதானமா இருக்கணும். சனி 2ஆம் இடத்தை பாக்குறாரு. செலவை கட்டுப்படுத்திக்கணும். குடும்பஸ்தானத்துல, அதாவது வாக்குச்சனி கோப்பை குலைக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது வாக்குஸ்தானத்தை பாக்குது. சோ அதனால கொஞ்சம் பேசுற விஷயங்கள்ல கவனமாக இருந்துக்கங்க. அதே நேரத்துல கண்ணா பின்னான்னு கடன் வாங்காதீங்க. கடன் சுமைய இது பண்ணிக்கங்க. ஆனா வழக்குகள் விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்க என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்னு இருக்கும்போது அந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, வழக்குகள்ல வெற்றி, ஓகேங்களா, எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வரும். அதே நேரத்துல உங்களுடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கும். சனியுடைய பார்வை வந்து பெருசா நல்ல விஷயங்களை செய்யாது. அதனால பேர் புகழ் அப்படிங்கக்கூடிய இடமும் 9ஆம் இடம். அதை சனி பாக்குறதுனால நீங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க. உங்களுடைய ஒர்க்கை குறை சொல்றதுக்கு, உங்களுடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய அமைப்புகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் கூட பழகின நண்பர்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களே வருவாங்க. அதனால ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. கொஞ்சம் இந்த 7.5 சனியில அந்த அசால்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அலட்சியம் சொல்லுவாங்கல்ல, அந்த அலட்சியத்தை வந்து என்ன செய்யணும், வேரோட விட்டுறணும். எப்பவுமே விழிப்புணர்வோட இருக்கணும். விழிப்புணர்வோட இருக்கும்போது இந்த சனியோட இது பெருசா வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது. இந்த யாருக்கெல்லாம் பாதிப்பு எடுப்புன்னா அலட்சியத்தோட செயல்படக்கூடியவங்க, ஒர்க்ல கான்சன்ட்ரேட்டே இல்லாம இருக்கிறவங்க, அலட்சியமா இருக்கிறவங்க, ஒர்க்க மதிக்காதவங்க, சோம்பேறிகளா இருக்கிறவங்களுக்குலாம் 7.5 சனி ரொம்ப கெடுபலன்களை கொடுக்கும். சதா உழைப்பாளிகள் நம்ம முன்னேறணும், எப்படியாவது முன்னேறணும், நல்ல இது நிறைய உதவி பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிக்காது. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. பொதுவா ஒரே ஒரு விஷயங்க, எல்லா விஷயங்களையும் விழிப்புணர்வோட இருந்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்ல. இது வந்து என்னன்னா, இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ல இருக்கனால விரயம் மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும். சோ ஏதாவது பிசினஸ் பண்ணலாமான்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தொழில் தொடங்கலாமா, தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலமான்னு பாத்துக்கங்க. 7.5 சனி ஆயிட்டா எதுவுமே செய்யாம எல்லாத்தையுமே சாப்டரவே க்ளோஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்துல அது என்ன என்ன நீங்க லக்னம்,
மீன ராசியில என்ன கிரகங்கள்லாம் இருக்குங்கிறத நீங்க உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க மாரி இருக்கவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஆரம்பிங்க. இதுல வந்து புது புது பிசினஸ் செய்யலாமா அப்படின்னா, அது உங்களுடைய ஜாதகத்த பொறுத்து தான் இருக்கு. உங்களுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். ஆனா பொதுவா 12ஆம் இடம்ங்கிறது இன்வெஸ்ட்மென்ட். ஏன்னா உங்களோட ராசிக்கு 12ல தானே இருக்கு. விரயம் மட்டும் கிடையாது. அது சுப விரயமா மாத்திக்கலாம். ஒரு தொழில்ல இன்வெஸ்ட் பண்றது, இல்லன்னா ஒரு பெரிய லாங்கான கோல்டுல அல்லது ஒரு இடத்துல இந்த மாரி சுப விரயமா அத மாத்திக்கங்க. நீங்க ஒரு சீட்டு போடுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது, அது பெரிய லெவல்ல உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. எப்படியாவது ஒரு செலவு. அந்த மாரி உங்களுக்கு குடுக்கும். அதே மாரி குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, வெளியில இருந்து வரக்கூடிய டென்ஷன குடும்பத்துல காமிக்காதீங்க. குடும்ப நபர்கள் தான் நமக்கு ஆதரவா இருக்கணும். நீங்க வெளியில ஆல்ரெடி மேச ராசிய பொறுத்தவரைக்கும் வெளியில எல்லா இதுவுமே கஷ்டப்பட்டுட்டு வருவீங்க. அங்க குடும்பத்துல வந்தா நைனே அத செய்யல, இத செய்யல இப்படின்னு சொல்லி உங்களுக்கு கமிட்மெண்ட் எரிச்சல் ஊட்டுற மாரி பேசும்போது, நீங்களும் வாய விட்டுருவீங்க. சண்டை சச்சரவுகள் வரும். அது வந்து என்ன சனி 6ஆம் இடத்த பார்க்கறதுனால, சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவியா இருந்தா ஒருவரைக்கொருவர் புரிந்து நடந்துக்க வேணும். இல்ல அப்படின்னா 6ஆம் இடம் கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ், பஞ்சாயத்து இதெல்லாம் கூட்டி விட்டுரும். அதனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால அண்டர்ஸ்டாண்டா இருக்குங்க. இல்ல அப்படின்னா சண்டை சச்சரவுகள், வெளி ஆட்களுடைய தலையீடுலாம் உங்களுக்கு வந்துரும். குடும்பத்துல ரொம்ப கவனமா நடந்துக்கணும். இந்த காலகட்டங்கள்ல நேரம் சரியில்லாதம்போது அமைதியா போய்க்கிட்டு, ஒவ்வொரு விஷயத்தையும் அமைதியா கடந்து பழகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்க வந்து ரொம்ப அமைதியா மெடிடேஷன் பண்ணி உங்கள நீங்க கண்ட்ரோல்ல தான் வச்சிருப்பீங்க. ஆனாலும் உங்கள இது பண்றதுக்கு, தூண்டி விடுறதுக்கு, உங்கள ஹைப் பண்றதுக்குன்னே வந்து என்ன செய்வாங்க, ஆட்கள் தேடி வருவாங்க. அவங்கள பார்க்கும்போது, இவங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட் இல்ல, இவங்க நம்ம ஹஸ்பண்ட் இல்ல, இவங்க நமக்கு ஒய்ஃப் இல்ல, சனியே மறுரூபமா வந்திருக்கு அப்படின்னு மனசுல நெனச்சுக்கிட்டு, அத பார்த்துட்டு கும்பிடு போட்டு தனியா வந்துரணும். அவங்கள நேருக்கு நேரா இப்ப சனிய நேருக்கு நேரா நின்னு கும்பிடுவோமா? கும்பிட மாட்டோம்ல. அது மாரி அவங்க நீங்க நேருக்கு நேரா மோதாம வந்துருங்க. அந்த இடத்துல இருந்து சைடா வந்து மூவ் ஆன் பண்ணிருங்க. அதுதான் நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. இதுதான் சூட்சமம். இத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, 7 சனி இல்ல, எந்த சனி வந்தாலும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ரொம்ப கஷ்டமான காலகட்டங்கள்ல அமைதியா போறத தவிர, வேற வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத யோசிச்சு செயல்படுங்க. அதே மாரி சோம்பேறித்தனத்த விட்டுருங்க. அலட்சியத்தை விட்டுருங்க. யாரு மேச ராசியில இருக்கிறவங்க சுறுசுறுப்பா தான் இருப்பீங்க. ஆனா, இந்த சனி வந்து உங்களுக்கு சோம்பேறித்தனத்த அப்படியே குடுக்கும். என்ன அப்படின்னா 6ஆம் இடத்த பாக்குது. அப்ப 6ஆம் இடம்ங்கும்போது நோய், அப்ப சின்ன சின்ன காய்ச்சல், தலைவலி, கை கால் வலி, உடம்பு வலி இது எல்லாத்தையும் குடுத்துரும். அப்ப பாடி வந்து வீக்கா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா டயர்ட் ஆகும். டயர்ட் ஆகும்போது சோம்பேறித்தனமாயி தூக்கம் வந்துரும். ஸோ, அதனால இதுலலாம் இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா, தன்வந்திரி பகவான வழிபாடு பண்ணிக்கங்க. உடம்ப வந்து நல்லா ஃபிட்டா இருக்கிறதுக்கு இது பண்ணிக்கங்க. எக்சர்சைஸ் பண்ணிக்கங்க. வாக்கிங் போங்க, ஜிம்க்கு போங்க. இல்ல உங்களுக்கு புடிச்ச டான்ஸ் ஆடுங்க. சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா, சந்திரன் வந்து பகைன்னு சொல்லுவாங்க. உப்பு தண்ணி பகை. இரும்ப போய் சனியோடைய இது என்ன தெரியுங்களா? உலோகம், இரும்பு. இந்த இரும்பு வந்து உப்பு தண்ணீல துருப்பிடிச்சு போயிரும் தெரியுங்களா? அது பவர் இழந்து போயிரும்ல. அது மாரி யாரோட உடம்புல இருந்து வேர்வை தண்ணி வெளியில வருதோ, அப்ப அங்க சனி வேலை செய்யாது. அதனால சுறுசுறுப்பா இருங்க. ஜாக்கிங் போங்க. உங்களுடைய வேர்வை தண்ணினா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வீட்ல சும்மா இருந்தாலும் வேர்த்துரும். இது ஓகேவான்னு கேட்காதீங்க. எடக்கு முடக்கா வந்து கமெண்ட்ஸ்ல வேற கேட்கிறீங்க. அது கிடையாது. சுறுசுறுப்பா நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி உங்கள வந்து நீங்க ஃபிட்டா வச்சிருக்கும்போது 7:30 சனி கட்டாயம் வேலை செய்யாது. ஆஞ்சநேயர் வந்து கும்பிடும்போது அந்த வீர ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஞ்சநேயருடையது வந்து அப்படியே ஒல்லியாவா இருக்காரு. நல்ல கட்டுமஸ்தான உடம்பு. ஸோ அது மாரி ஜிம் பாடி. அவர பார்க்கும்போது நீங்க என்ன செய்யணும்? சுறுசுறுப்பா ஆகணும். அதுக்கு தான் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது. பல விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பு உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு. கம்பல்சரி அவருடைய கால்ல சரணாகதி அடைஞ்சிருங்க. 7 சனி கட்டாயம் பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க. அதே அதே மாதிரி வந்து இந்த உங்களுக்கு வந்து தந்தையார் வழி சொத்துக்கள்ல வந்து இழுபறிகள் இருந்துச்சு அப்படின்னா, அந்த இழுபறிகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஃபேவரா மாறுறது அது ஒரு இது இருக்கு. அதே மாரி தந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ கண்டம் இருக்கு. அவருடைய ஹெல்த்த ரொம்ப பார்த்துக்கங்க. திடீர்னு நல்லா இருப்பாரு, திடீர்னு ஏதாவது ப்ராப்ளம் வந்துரும். இது மாரி பிரச்சனைகள்லாம் வரும். அதே மாரி நீங்க வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க வீட்ல இருந்தாலும் சரி, ஏதாவது உங்களுடைய பேருக்கு நீங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா, அது ஏதாவது பேருக்கு களங்கம் விளைவிக்கிறதுன்னு உங்களுடைய குட் நேம வந்து ஸ்பாயில் பண்ணணும்னு சில பேர் வருவாங்க. அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. ஸோ எல்லா இதுலயுமே நீங்க விழிப்புணர்வோட இருந்துட்டீங்கன்னா, எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அதே மாரி வந்து கல்யாணம் பண்ணலாமா? இந்த 7 சனி இருக்கு. கல்யாணம் பண்ணலாமா? அப்டின்னா,
உங்களுக்கு குருபலம் இருக்கு. ஜாதக ரீதியா 7ஆம் அதிபதியோடைய தசாபுத்தி, 7ஆம் அதிபதிக்கு குருவோடைய பார்வையெல்லாம் வருது அப்படின்னா தாராளமா கல்யாணம் பண்ணலாம். இதெல்லாம் இல்ல அப்படின்னா திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை எடுக்காம இருக்கிறது நல்லது. பொதுவா ஜென்ம சனியில கொஞ்சம் டென்ஷன்கள் இது மாதிரி இருக்கும். ஆனா திருமணத்துக்கு இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. சனி வந்து திருமண ஸ்தானத்தை பார்க்கல. அதனால எந்தவித பிரச்சனையும் கிடையாது. திருமணத்துக்கு தடை பண்ண போறதும் கிடையாது. பொதுவாவே வந்து இந்த கடன் ரீதியான பிரச்சனைகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து அது இந்த தொழிலுக்காகவோ அல்லது வேற எதுக்காகவோ கடன் வாங்கியிருப்பீங்க. 6ஆம் இடத்த சனி பாக்குது. அப்ப கடனை அடைக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸ் ஆகும். ஆனா நீங்க எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. சனியோடைய பார்வை அவ்வளவு விஷயங்களை என்ன செய்யும் அப்படின்னா கட் பண்ணி விடும், தடை பண்ணும். அப்போ கடன் வந்து உங்களுக்கு டக்குன்னு அந்த கடன் வாங்க முடியாது, திரும்ப திரும்ப கடன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. ஏதாவது ஹெல்த் ரீதியா பிரச்சனை அப்படின்னா இவ்வளவு நாளா உங்களை கஷ்டப்பட்டுட்டு இருந்தது வந்து பாத்தீங்கன்னா சிறுக சிறுக அந்த வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது அந்த பிரச்சனைகள்ல இருந்து மாறுறதுக்கு உண்டான அமைப்பும் கொடுத்துரும். ஆனா மருத்துவ செலவை கொடுக்கும். அந்த மருத்துவ செலவு நீங்க என்ன விஷயத்துக்காக பண்றீங்களோ அது சக்சஸ் ஆகும். இப்போ வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, இதுக்கு சர்ஜரி பண்ணும் அப்படின்னா அந்த சர்ஜரி சக்சஸ் ஆயிரும். ஸோ அதனால மருத்துவ விரயம் இருக்கு. ஆனா அந்த விரயம் பண்ணினாலும் உங்களுடைய உயிர் பாதுகாப்பா தான் இருக்கும். உயிர் கண்டம் கிடையாது. 7.5 சனியில பொதுவா கஷ்டம் தான் படுத்தும். நீ வந்து சாகிறதுங்கிறது ஈஸி. நிறைய பேர் சொல்றாங்க 7.5 சனி ஆயிரும் நான் செத்துருவேன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க. அது 7.5 சனி எப்படிங்க சாகடிக்கும்? 7.5 சனி வந்து கர்மா. அதனால வந்து நீ செஞ்சதுக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிச்சாகணும். என்ன ஈஸியா போய் சாகுற அப்படின்னு சனி சொல்லுவாரு. அதனால சாகல விட மாட்டாரு. எப்பவுமே அஷ்டமத்து சனியும் சரி, 7.5 சனியும் சரிங்க. சாகடிக்கவே அடிக்காது. 90% வந்து யாரையுமே கொல்லாதுங்க. ஆனா நம்ம செத்தரலாமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணுவாரு. அதுதான் இங்க ஒரு பிரச்சனை. நம்ம போய் உழுகலான்னு நினைக்கும் போது கைய பிடிச்சு மீட்டு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அடி அடின்னு அடிப்பாரு. இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டமத்து சனி, கண்டச்சனிலாம் இதைத்தான் செய்யும். ஸோ அதனால நீங்க வந்து இந்த 7.5 சனியில ஆயுள் கண்டம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. தெய்வ வழிபாட பண்ணிக்கங்க. இன்கம் வர்றதுல தான் கொஞ்சம் வந்து கடுமையா இருக்கும். உங்களுக்கு வந்து செலவு ரூ. 2000 நிக்கும். ஆனா வருமானம் ரூ. 200 ரொம்ப தள்ளணும் அப்படி. அப்படி இருந்தா எப்படி நம்ம வாழ்றது? அதுதான் 7.5 சனி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா ஒண்ணே ஒண்ணு மேசராசிக்காரங்க, இந்த 7.5 சனி உங்களுக்கு இப்பதான் 12ஆம் இடத்துக்கு வருது. விரய சனியா இருக்கிறாரு. இந்த இதுல இருந்தே நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கணும். அடுத்தது உங்களுக்கு ஜென்ம சனியா மாறுவாரு. அதனால இப்ப இருந்தே நிறைய விஷயங்களை சூதானமா இருந்துக்கணும், கவனத்தோட இருக்கணும், எச்சரிக்கையோட இருக்கணும். அப்படி யார் ஒருத்தங்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சனி எந்தவித தொந்தரவும் இருக்காது. முக்கியமா சுறுசுறுப்பா இருக்கிறது. பெரிய லெவல்ல உங்களுக்கு பிரச்சனைகளே வராது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். 2025 திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது என்னவோ உண்மைதான். ஆனால் 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 அன்று வாக்கியப்படி, அதாவது கோயிலுடைய விதிமுறைப்படி கோயிலில் பின்பற்றக்கூடிய முறை அப்படிங்கிறது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் திருக்கணிதமாக வாக்கியமாக எது சரியாக இருக்கும் எது தவறாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு முறையிலையும் பார்க்கணும், ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு கணிப்புகளும் சரி தான். இதில் வந்து ஒரு முறை சரி ஒரு முறை தவறு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. வாக்கியப்படியான பலன்கள் சரியாக தான் இருக்கும், திருக்கணிதப்படியான பலன்களும் சரியாக தான் இருக்கும். சரி, இதில் வந்து எதை பின்பற்றுறது அப்படிங்கிறதுல பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் வந்து வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாக்கியத்தையே ஃபாலோ பண்ணிக்கலாம். திருக்கணித முறைப்படி ஒரு சாரர் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வந்து வித்தியாசப்படுது. அதாவது கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது வித்தியாசப்படுது. கிட்டத்தட்ட அந்த சம்பவ காலங்கள் அப்படிங்கிறது மட்டும் வித்தியாசப்படுமே தவிர மற்றபடி சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. சம்பவத்தில் மாற்றம் இல்லை, ஆனால் சம்பவம் நடக்கும் காலம் மட்டும் மாறுபடும். இது வந்து அவங்கவுங்களுடைய அனுபவ ரீதியான பலன்கள் தான் கணிக்கணும். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா வாக்கியப்படி அப்படின்ற ஒரு கருத்தும், திருக்கணிதம் சார்ந்தவர்களை கேட்டிங்கன்னா திருக்கணிதப்படி தான் சரி அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கும். இதில் அனுபவம் தான் சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். சரிங்க, இப்போ வந்து இந்த ஆண்டு 2026 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த வாக்கியப்படியான சனி பயிற்சியில் எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 ராசிகளுக்கு மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நம்ம சொல்லிடணும். மீனம் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். அலைச்சல்கள், தேவையில்லாத பயணங்கள், குடும்பத்துக்குள்ள சிக்கல்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். அடுத்து கும்பராசி. கும்பராசிக்கு பண வரவுகளை அதிகமாக கொடுத்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே செலவுகளும் குடும்பத்துக்குள்ளே கஷ்டங்களையும் அதிகமாக கொடுக்கும். அடுத்த இடத்துல பார்க்கும்போது மேசராசி. மேசராசி கவனத்தோடு இருக்கணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு விரைச்சனி அப்படிங்கிறதுனால சுபமான விரயங்கள் அதிகமாக நடக்கும். ஆப்ரேஷன், ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரியான விஷயங்களும், அதே மாதிரி வீட்டில் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சுப விரயமான செலவுகளை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மேஷம். அடுத்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். இந்த 4 ராசிகளும், அதாவது மீனம், கும்பம், மேஷம், சிம்மம், இந்த 4 ராசிகள் கவனமாக இருக்கணும். அடுத்து மற்ற ராசிகள்னு சொல்லக்கூடிய ஒரு 8 ராசிகள் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபம்னு சொன்னோம்னா தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். லாபங்களை பெரிய அளவில் பார்க்கலாம். பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு 11ல் சனி அப்படிங்கிறதுனால. மிதுனம் நல்லா இருக்குது. கடகம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கன்னி நல்லா இருக்குது. விருச்சிகம், துலாம் இதெல்லாம் நல்லா இருக்குது. துளாராசிக்கும் நல்லா இருக்குது. தனுசு, மகரம், இந்த ராசிகள் எல்லாம், இந்த 8 ராசிகள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 8 ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், மேலே சொன்ன 4 ராசிகளுக்கு 4 விதமான நெகட்டிவான ஒரு பலன்களையும் கொடுக்க இருக்குது. இதில் எச்சரிக்கையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மற்ற விரிவான பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலனில் நாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேசராசி நேயர்களே, இந்த சனி பயிற்சியானது, அதாவது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரக்கூடிய இரவு 11 மணிக்கு உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல, அதாவது தன்னுடைய வீட்டில் இருந்து மீன ராசியான உங்களுடைய 12வது ராசிக்கு வரக்கூடிய இந்த சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சியானது எப்படி இருக்கும், இந்த 2026லேருந்து 2029 வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு நீங்கள் வந்து இந்த சனி பயிற்சி எதிர்நோக்குவீங்க. இதில் 2 கருத்துக்கள் இருக்கலாம். வாக்கியமாக, திருக்கணியமாக அப்படின்ற கருத்துக்கள் இருந்தாலும் நம்ம வந்து இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே வாக்கியப்படி தான். நீங்கள் கோயில்களாக இருக்கட்டும், எல்லா கோயிலையும் நீங்கள் பாருங்கள், வாக்கியப்படி என்றைக்கு மாறுதோ அன்றைக்கி தான் வந்து கோயில்களில் சனி பயிற்சி கொண்டாடுவாங்க. அப்போ வாக்கியப்படி கணிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுக்காக திருக்கணிதம் தவறுன்னு நம்ம சொல்லக்கூடாது. திருக்கணிதப்படி 2025 சனி பயிற்சி ஆனது உண்மை தான். சரிங்க, இப்போ மேச ராசிக்கு நல்லா இருக்கா அப்படின்ற முதல் கேள்வி. இதுக்கான பதில் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. விரைச்சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு என்ன பலன்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு முழுக்கவே ஒரு தெளிவு இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு தெளிவு இருக்கும். இது நாள் வரைக்கும், உங்களுடைய பிறப்பிலேருந்து இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றா முடிவுக்கு வர ஆரம்பிக்கும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, விரைச்சனின்னு சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பிரச்சனைகளுக்கான முடிவுக்கான காலகட்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பகவான் வரும்போதே ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு சனி பகவானுக்கு. ஈகோ, கோபம், தலைக்கணம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய காலம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சி காலகட்டம் தான். ஸோ உங்களுடைய கோபத்தை குறைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய முதல் அட்வைஸ். அதே மாதிரி தலைக்கணத்தை குறைக்கணும். நம்மளுடைய தலை பாரமாக இருந்தால் அதை நாம் தான் சேர்த்து சுமக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு. பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த விரைச்சனி காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்லா பாருங்கள். அதாவது விரைச்சனி அப்படின்னு சொன்னாலும் உங்கள் விரயத்துக்கு தகுந்த பணம் உங்களை தேடி வரும். விரைச்சனி தானே, அப்போது விரயம் தான் பண்ணணுமா அப்படின்னா அந்த விரயத்தை பண்ணக்கூடிய பணம் உங்களை தேடி வரும். விரயம்தான், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல. விரயத்தை பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் மிதமிஞ்சிய அளவுக்கு வரும். வருமானங்கள் அதிகரிக்கும். தொழிலில் இது நாள் வரைக்கும் துவண்டு போயிருந்த நீங்கள் இனிமேல் பரவாயில்ல, வருமானம் வருது, தொழிலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் வரும். அதாவது தொழிலுக்கு அற்புதமான காலகட்டம் இந்த 2 வருஷம், 2026லேருந்து 2029 வரைக்கும். பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் அது ஒரு வழியில் கண்ணுக்கு தெரியாமல் போய்கிட்டே தான் இருக்கும். கோபத்தை குறைக்கணும்.
தேவையற்ற அலைச்சல்களை குறைக்கணும். தொழில் ரீதியான அலைச்சல்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வாலண்டரியாக கையில் எடுக்கணும். தொழில் ரீதியான பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயணங்களை மட்டும் நீங்கள் விடாமல் போய்கிட்டே இருக்கணும். இப்போது நீங்கள் ஒரு தொழிலில் இருக்கீங்க, அந்த தொழில் சம்மந்தமாக ஒருத்தர் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னா சற்றும் நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் கிளம்பிடணும். அதே நேரத்தில் பயணங்களில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த பயணம் தேவைதானா, நம்ம போகலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயம், மேசராசி அன்பர்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். பெண் நண்பர்கள், பெண் தோழிகள் அல்லது தொழிலில் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட பேசுறதா இருக்கட்டும், பழகிறதா இருக்கட்டும், ஒரு லிமிட்டோடு இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகளை எடுத்துக்கூடிய காலகட்டம். இந்த ஆண்டு 2026 இருந்து 2029 வரைக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் அசிங்கப்படணும், அவமானப்படணும் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மேசராசிக்கு நிச்சயமாக உண்டு. நம்ம மனசை நாம தான் கண்ட்ரோல் பண்ணணும், இன்னொருத்தர் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த இடத்துல மட்டும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு கோயில் பயணங்கள், ஆலய விஷயங்கள், இதில் அதிகமான ஒரு பயணங்களும் வழிபாடுகளும் அதிகமாக இருக்கும். கோயில் பயணங்களை அதிகமாக எடுத்துக்கோங்க. இது ரொம்ப 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 உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். வரக்கூடிய பிரச்சனைகளை ஒதுக்கி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைகள் ரீதியான அமைப்பில் பார்க்கும்போது ரொம்ப 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 பாசிட்டிவான அமைப்பு தான். குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். இந்த ஆண்டு முழுக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாப்பில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். ஜாப்பை விட்டுட்டு தொழில் பண்ணுறேன் அப்படின்ற வேலைக்கு போகவே கூடாது. ஜாப்பில் இருந்தீங்க அப்படின்னா ஜாப்பை மட்டும் பார்க்கணும். எப்போ தொழில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான என்னுடைய பதில் அப்படிங்கிறது, உங்களுக்கு நெருங்கிய ஒரு அஸ்ட்ராலஜர், உங்கள் மேலே தனிப்பட்ட அக்கறையுடைய ஒரு அஸ்ட்ராலஜர், இவங்கள்ட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான விஷயம். அதே மாதிரி வெளிநாடு போகிறன்ற வேலை வச்சுக்கூடாது. வெளிநாடுன்ற எண்ணமே இப்போதைக்கு விட்டுறணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் தான் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும், அங்கே போய் கஷ்டப்படுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வெளிநாட்டு எண்ணங்கள், புதிய தொழில் எண்ணங்கள், அதே மாதிரி திருமணம் பண்ணுறேன், குழந்தைன்றது கண்டிப்பாக கிடைக்கும், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்ல. குழந்தை விஷயங்களில், குழந்தை வளர்ப்பு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி திருமணம்ன்ற விஷயத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய திருமண அமைப்பு எப்படி இருக்குன்றதை அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் திருமண விஷயத்தில் இறங்கணும். சொந்த பந்தங்கள்கிட்ட உங்களுடைய பாசம் பந்தங்கள்லாம் குறைச்சிக்கணும். ஒரு லிமிட்டோடு நிப்பாட்டிக்கணும். ரொம்ப நெருங்கி போய் பழகக்கூடாது. சொந்த பந்தங்கள், உறவுகள், நண்பர்கள், இவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப பெரிய படிப்பினைகளை கற்றுக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்களை குறைச்சிக்கணும். நண்பர்களையே எதிரியாவாங்க இந்த காலகட்டத்தில். நட்பு கசக்கும் கண்டிப்பாக. அதாவது உண்மையான வேஷங்கள் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். இது நாள் வரைக்கும் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுடைய வேஷம் வெளுத்துடும் இப்போது இந்த காலகட்டங்களில். இது ஒரு நல்ல காலகட்டம் தானே சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களை பலகீனமாக நீங்கள் உணர்வீங்க. அது தேவையில்லாத ஒரு விஷயம். உங்களுக்கான சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் வெளிப்படுத்திக்க வேண்டிய காலகட்டம் இந்த 2026 to 2029. சுயமாக முடிவெடுங்க. உங்களுக்கு தோன்ற விஷயங்களை நீங்களாக முடிவெடுத்துக்கோங்க. உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், நீண்டகால நண்பர்கள், இவங்களுடைய ஆலோசனைப்படி நடங்க. இதுதான் என்னுடைய ஆலோசனை. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த 2.5 வருஷமும் என்னுடைய அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் மற்றும் நரசிம்மருடைய வழிபாடு அப்படிங்கிறது என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை ஒதுக்கி கொடுக்கும், பிரச்சனைகள் இல்லாமல் உங்களை கொண்டு போகும். ஸோ இதுதான் இந்த 2026 2029 வரைக்குமான உங்களுக்கான ஒரு பரிகாரம். அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் அப்படிங்கிறது பச்சை நிறம். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் அப்படிங்கிறது 5ஆம் எண். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணி வெற்றியடைய நம்முடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் மஸ்டர் கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாகிருதம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். சனி பகவானை முதலில் வணங்கி சனி பெயர்ச்சி பலன்கள்
2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10-11ஆம் வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10-11ஆம் வீடுகளை இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயத்தில் சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், எந்த வகையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது, உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம், இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் சனி பகவான் பொதுவாகவே கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன். 8ஆம் இடத்தினுடைய, அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர் தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் உடல்நிலையில் பாதிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ, அது எல்லாத்தையும் சனி பகவானே டிசைட் பண்ணுவார். சரி, இப்போ சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22.5 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனின்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் 4ஆம் இடத்தில், அதாவது 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடெண்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அது தவிர உடலில் வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது. அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம். இதை தவிர பார்த்தோம்னா பொதுவாகவே திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது. அது தவிர சனிக்கிழமைக்கு எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3லிருந்து 8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது. அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது. இது காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது. விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது. விநாயகருக்கு இந்த சதுர தேங்காய் உடைக்கிறது. ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது. ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இருவரையும் எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அது தவிர பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அதாவது இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்தாலேயானால் இந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய
தேய்பிறை அஷ்டமியில் வந்து அவருக்கு போய் இது வந்து தேங்காய் உடைச்சி விளக்கேற்றிட்டு வர்றது. தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் எங்கே இருப்பார்? காலபைரவர் வடகிழக்கு மூலையில் எல்லா சிவன் கோவில்லையும் இருப்பார். அவர் தான் வந்து கோவிலை கட்டி காக்கிறவர். சரி, இந்த காலபைரவரை ஏன் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா, சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார். அதனால் காலபைரவருக்கு பூஜை செய்யும் பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற கட்டாயத்தில் இருக்கார். அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு நிற எள்ளு, கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது, கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது, அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது. ஒரு 2 தரம் 3 தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது. சபரிமலை போகிறதுல என்ன விசேஷம்னா, அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும். அது தவிர பார்த்தலையானால் உங்களுக்கு உடலில் காலை மாலை மினிமம் 2 வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம். பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும். எந்த ஒரு தீட்டு தோஷம்லாம் படக்கூடாது. அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ வந்து சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல. சரி, அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது. சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கரை வாகனம், அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது. சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம், அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது. அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது. முகத்தில் அடிபட்டு முகம் வந்து க்ஷீணம் அடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது. அது தவிர பார்த்தீங்கன்னா, கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது. தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா, இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது. தோல் பை, தோல் க்ளவுஸு, அது தவிர வந்து லெதர் ஜாக்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை, ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம். அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் கார்த்தால சனி ஹோரையில் ஒரு 8 முறை வந்து அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அருகில் இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் வந்து கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். அதோடு பார்த்தோம்னா, சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு 3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படின்ற வர்றது வந்து பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது. அது தவிர பார்த்தேனால் விருச்சிகம் வரும், அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும். இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய். இந்த சனி பயிற்சி என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது அப்படின்னா, உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகுது. 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராசியான மீன ராசியில் சனி பகவான் பிரவேசிக்கிறார். 6/3/2026 வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் வந்து உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. இந்த 7.5 சனியின் மூலியமாக பார்த்தாலேயானால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தை விட்டு இடம் பெயர வேண்டிய காலகட்டமாக அமையும். அது தவிர வேலையில் மாற்றங்கள் வரும். ஏன்னா சனி பகவான் அவர் வந்து கர்மகாரகன், அதாவது தொழில் ஸ்தானத்தை, தொழிலில் வந்து மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர்ன்றதுனால
செலவுகளை அதிகமாக கொடுப்பார். தொழிலில் முதலீடுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலம். அதை தவிர மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இது அமைய போகிறது. ஏன்னா 10, 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் வரார். விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலம். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு குருவினுடைய பார்வை மே மாதத்திலிருந்து அந்த சனி பகவான் மேலே படுறது. அதனால் பார்த்தேடையானால் விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுப விரயங்கள்னால் அதாவது திருமணங்கள் திருமணம் பண்ணுறது, அதை தவிர வீட்டில் விசேஷங்கள் இது பண்ணுறது, குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள், வீடு வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சுப செலவுகளாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இது எல்லாருக்குமே அதே மாதிரியே இருக்குமா? சனி பகவானுடைய 12ஆம் இடத்தினுடைய விஷயம்னா தூக்கத்தை கலைக்கும், அதிகமாக உடல் உழைப்பை தேட வைக்கும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் நிச்சயமாக அதாவது தூக்கம் என்ற ஒரு விஷயத்தை மறக்க வேண்டிய நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படும். என்ன உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படும்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். தொழிலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஜாகிரதையாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். இதை தவிர பார்த்தேனால் இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது வேலையில் இடமாற்றம். வேலையில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு கொடுப்பாங்க, உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு கொடுப்பாங்க, ப்ரமோஷன் கொடுப்பாங்க, வேலையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கும் உங்களுடைய சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் இல்லைன்னா சீனியர் பர்சனுக்கும் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கிளாஸில் கம்பெனியை விட்டு வேறு ஒரு கம்பெனிக்கு மாறுதல் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு திருமண பாக்கியமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, சனி பகவான் 7.5 சனி இருக்குது, குருவும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது மே மாதம் வரும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி பகவான் அவருடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது பார்த்தோன்னா சனி பகவான் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர பார்த்தாலேயானால் குடும்பத்தில் சில தொல்லைகள் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு உடல் உழைப்பை அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாறுதல் கிடைக்கும். அதை தவிர பார்த்தோன்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு. கடன் அவங்களே கொடுக்குறேன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைமை மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பார்த்தலையானால் உடல் நலம், அதாவது 6ஆம் இடம் உடல் நலத்தை குறிக்கும். அதாவது 6ஆம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. சத்ருக்களை வென்று எடுக்கக்கூடிய நல்ல ஒரு பொறுமையும் நிதானமும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அது தவிர உடல் நலத்தில் பார்த்தீங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட, அது தவிர கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் வியர்வை சிந்த உழைப்பது மிகவும் நல்லது. எக்ஸசைஸ் பண்ணணும். அதாவது உடல் வெயிட் அதிகமாக, பருமன் அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலியமாக, உடல் வியர்வை வெளிவருவதன் மூலியமாக சனியை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உடல் உபாதைகளிலிருந்து நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு சிறு சிறு பின்னடைவு ஏற்படும். என்னென்னா அவங்க நினைச்ச யூனிவர்சிட்டி அவருக்கு கிடைக்காது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நிச்சயமாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது டாப் யூனிவர்சிட்டிஸ் எய்ம் பண்ணி வெளிநாட்டுக்கு போட்டிருப்பீங்க, அது வராமல் அடுத்த ஒரு 3-4 இது தள்ளி தான் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது நீங்கள் சனி பகவானுக்கு உண்டான எளிய பிரீத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக பண்ணுங்கள். அதாவது அருகில் இருக்கக்கூடிய உங்களால் முடிஞ்ச கீழ்த்தட்டு மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அதாவது சாப்பாட்டுக்கு உண்டான வழியை பண்ணி கொடுங்க. அதை தவிர அவங்க உழைக்கும் விஷயங்களை வாங்கி கொடுங்க. அதாவது இந்த உடல் உழைப்பினால் இந்த வீடு இடிக்கிறவங்க, அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அந்த மாதிரியான பீப்புளுக்கு பாண்டு, இந்த இது கடப்பாறை, இந்த மாதிரியான இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும், அதை தவிர லெதர் சம்மந்தப்பட்ட க்ளவுஸு, இந்த இது க்ளவுஸ் போட்டுக்கிறதுக்கு, அது தவிர இந்த இது இந்த ஷூஸ் போட்டுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும், இந்த தார் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, தார் ரோடு போடுறவங்க, அவங்களுக்கு இந்த ரப்பர் ஷூஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது.
துப்புரவு தொழிலாளர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு, கால் முடமாக இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய இரும்பு வகையான விஷயங்கள், அதாவது கைத்தடி இல்லைன்னா இந்த வீல் சேர், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது. கோவிலில் உங்களால் முடிஞ்சதுன்னா எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய எண்ணெய், நல்லெண்ணெய், சனிக்கிழமை அன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் புது பாத்திரத்தில் எண்ணெய் வாங்கி கொடுக்கறது. இது எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால விரயங்கள் அதிகமாகும். எடுத்த காரியங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சற்று குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கங்கள் கெடும். வெளியூர், வெளிநாடு, வெளிமாநில பிரயாணம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாறுதல் கிடைக்கும், வேலையில் ஏற்றம் கிடைக்கும், வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுக்கும். போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு, பழைய கடன்கள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டமாக அமையும். தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படும். வெளிநாடு சென்று படிப்பதில் சற்று தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் செல்லக்கூடிய காலகட்டமாக அமையும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு போயிட்டு வாங்க, சனீஸ்வர கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு தரம் சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல விலகிச் செல்லும்.